போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கப், நைஸாக கட் பண்ண தக்காளி 1 கப், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஒரு 4 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். போண்டா செய்கிறதுக்கு தேவையான அளவு பிரெட் ஸ்லைசஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை இப்படி உதுத்து தண்ணியோ இல்லை பாலோ கொஞ்சம் தெளித்து நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் போண்டா செய்கிறதுக்கு நம்ம மாவாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த போண்டா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கணும். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வினிகர், சோயா சாஸ் ரெண்டுத்தையும் சேர்க்குறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் இதில் கரம் மசாலாவும் சேர்க்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்க்குறேன். நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரெட்டை மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். ப்ரெட்டை மாவு பதத்துக்கு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இப்போது பேக்கெட் மாதிரி செஞ்சு அதில் மசாலாவும் வச்சு இப்போ நான் பால் மாதிரி கவர் பண்ணுறேன். ஃபுல்லாக அந்த மாவு மசாலாவில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கிறேன். நான் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணி 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். ஏற்கனவே இந்த மசாலா குக்கானதுனால வெளியில் இருக்கிற ப்ரெட்டு மட்டும் குக்கானால் போதும். இப்போ நம்மளோட பிரெட் ஸ்டஃப்டு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.